இன்னைக்கு பிண்ட தைலம் அலைஸ் சிவப்பு கொக்கில் தைலம் இதை பற்றி பார்ப்போம். ஒரு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், பெயின் இன் நீ ஜாயிண்ட், பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இந்த கண்டிஷனில் இந்த சிவப்பு கொக்கில் தைலம் அப்படிங்கிற பிண்ட தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். பிண்ட தைலத்தை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக வார்ம் அப் பண்ணி நீ ஜாயிண்டில் நல்லா மாலிஷ் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்தா நீ ஜாயிண்ட் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையும். பர்டிகுலராக பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு இதை பயன்படுத்தலாம். இந்த சிவப்பு கொக்கில் தைலத்தில் என்னெல்லாம் சேருது அப்படின்னு பார்த்தா, மஞ்சட்டி, நன்னாரி, தேன்மெழுகு, வெள்ளை குங்குலியம், இதுக்கு கூட நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தைலம் செய்யப்படுது. சிவப்பு குக்கில் தைலம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இதை ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் வேம்பாடம் பட்டை, அதாவது ரெட் கலர் கொடுக்கறதுக்காக வேம்பாடம் பட்டை சேர்த்து இதை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. அதுக்காக இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு, சிவப்பு குக்கில் தைலம். மைல்டாக ஒரு ரெட் கலர், அதாவது ப்ரௌனிஷ் ரெட் கலரில் இந்த ஆயில் இருக்கும். இந்த ஆயிலை நீ ஜாயிண்ட் பெயின் தவிர ஃபேஸில் வரக்கூடிய கரும்புள்ளிகள் மறைவதற்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணி 1/2 hour வச்சுட்டு பிளெயின் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். காலில் உண்டாகக்கூடிய பித்த வெடிப்புக்கு நைட் தூங்க போகும்போது காலை நல்லா கிளம்பிட்டு அந்த காலில் இந்த தைலத்தை அப்ளை பண்ணிட்டு தூங்கினா பித்த வெடிப்புகள் நல்லா மறையும். எல்லாவற்றையும் விட மிகச்சிறப்பாக இதை பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு அழகாக பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பாருங்கள், பெயின் ரெடியூஸ் ஆகும். சுஜாதா சித்த மருத்துவர்.